இது வந்து வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் வலன்ராமம்ல இன்சிடெண்ட் நடந்தது. இது வந்து ஒரு மதர் டாக். இவளுக்கு வந்து ஒரு 3 பப்பீஸ் இருக்குது. ஒரு 10 days பப்பீஸ். இப்போ தான் கண்ணே திறக்க ஆரம்பிச்சிருக்கு. சில நாய்ங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்கு ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த ஏரியாவில் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க. குட்டியை பார்த்ததும் குட்டியை தூக்கிறதுக்கு போனால் குட்டியை கடிக்காதுங்களா, அப்போலேருந்தே குட்டியை அந்த குட்டியை தூக்கினால கடிச்சிருச்சு அப்படின்றனால இது கடிக்கிற நாய் ஆயிடுச்சு. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அந்த நாயை பார்த்தாலே கல் எடுத்து அது ஏறிடுது. ஸோ November 16 அன்றைக்கி மார்னிங் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி டாக் வந்து 2-3 பேர் கடிச்சிருச்சு, இந்த மாதிரி குருவி சுடுறவங்கள வச்சு சுட போகிறாங்க, இந்த மாதிரி கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லவே, ஸோ மதர் டாகும் பப்பியும் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நெட்டோடு கொண்டு போனேன். ஸோ கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் காமான பேருக்கு விட்டுறலாமா இல்லை என்ன பண்ணலான்னு பார்க்கலான்ட்டு தான் போனோம். அங்கே அவள் நல்லா தான் இருந்தா, அங்கே தான் பப்பியோட தான் இருந்தாள். பேக் சைடு லேண்டு கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த சைட் போனால் ஒரு 10 நிமிஷம் வர்ற. சரி போய் பார்த்தா இந்த கோர நிலமையில இருக்கா, இந்த கதி பண்ணி வச்சுருக்கான் அந்த பையன். நாங்கள் போயிட்டு அவளை பார்த்துட்டு அழறோம், எதுவுமே வாயை திறக்கல. எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சு அவனுக்கு கோவம் வந்து நான் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணலான்றீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ணானா இல்லை பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிற அவர் பண்ணாரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் 2 பேருமே நாயை கடிக்க வந்துச்சு, அந்த மாதிரி பண்ணோம். அப்படியே கடிக்க வந்தாலும் ஒரு கடி விழல அவன் மேலே. கடிக்க வந்தாலும் ஒரு 2 வெட்டு ஒரு வெட்டு வெட்டுவாங்களா, 15 வெட்டுக்கு மேலே வெட்டியிருக்கான். ஒரு சர்ற மாதிரியாக வெட்டிருக்கான். முகம் எல்லாமே அந்த மிஷினில் அப்படியே ரொம்ப அப்படியே அதெல்லாம் நேரில் பார்க்கவே முடியாதுங்க. இன்னும் கூட அந்த இதுலேருந்து வெளியே வரல. ரொம்ப மென்டலி எல்லாருமே டிஸ்டர்ப்டாக இருக்கும் அந்த டாகை பார்த்தவங்க எல்லாருமே. இது நடந்தது வந்து மார்னிங் 8 o'clock 8:30 சம்திங். அதனால் அந்த டைம் கிளினிக் இருக்காதுன்னு 1962 வெட் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி 1/2 hourலேயே வந்தாங்க அவங்களும். அப்புறம் போலீஸும் ஒரு 1 hourல வந்தாங்க. நெக்ஸ்ட் அவளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியும் அவளை ஒரு இது பண்ணி என்கிட்ட தான் கொடுத்தாங்க. நான் தான் அவளை கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பரி பண்ணோம். அவள் 6 hours எப்படி எதுக்காக உயிரோடு இருந்தானே எனக்கு தெரியல. எனக்கு பப்பி இருக்குன்ற நினப்பிலே உயிரோடு இருந்தாலே எங்களுக்கு தெரியல. இவளுக்கான ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா விடுற மாதிரியே இல்லைங்க. ஏன் மனுஷங்களை கொண்டா மட்டும்தான் அன்றைக்கே வந்து ஆக்ஷன் எடுப்பீங்களா என்ன?